ஆளுநர் சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு இந்திய ஜனநாயக வரலாற்றில் மிக முக்கியமான தீர்ப்பு என கூறியுள்ளார் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. இதுல குறிப்பாக தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சரும் வரவேற்று பேசியிருந்தார். இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவரைக்கும் இந்திய ஜனநாயகத்தில் ஜனநாயக ரீதியான ஒரு தீர்ப்பு என்று பார்த்தால் கேசவானந்த பாரதி 1973 ஏப்ரல் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு தீர்ப்பு எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனை ஒரு அளவுக்கு தான் அமெண்ட் பண்ண முடியும், அதோடைய தன்மையை மாற்றும் வகையில் நீங்கள் அமெண்ட் பண்ண முடியாதுன்னு வந்த ஜட்ஜ்மெண்ட் 76 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1973 ஏப்ரல் தான் இருக்கிறதுலேயே முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்னு பலர் கூறுவார்கள். சிலர் கூறுவார்கள் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை நிராகரித்து இது தவறு, இது மாதிரி நடக்கவே கூடாதுன்னு சொன்னது பெரிய ஜட்ஜ்மெண்ட் அப்படின்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட் என்னையோட தீர்ப்பு. ஏன்னா அதிலும் அந்த காலத்துக்கு ஏற்ப அது பெருசாக இருந்திருந்தாலுமே தவிர இந்த காலத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சர்வாதிகாரத்தனமும் பல வகையில் மாநில அரசாங்களுடைய செயல்பாட்டுக்கு இடையூறாக இருக்கிற பல ஆளுநர்களும் அதை தவிர பல வகையில் இடையூறு விதிக்கிற ஒன்றிய அரசுக்கும் இது ஒரு எல்லையை கோட்டை வரைந்து இதற்கு மேல் பண்ண முடியாது, இது சட்டமைப்புக்கு விரோதம், அது மட்டும் இல்லை எவ்வளவு நேரத்துக்குள் எதை செய்யணும் என்று இதுதான் முதல் முறை எனக்கு தெரிந்து இது இட் இஸ் பீன் அ ப்ராப்ளம். இது இன்னைக்கு நேற்று வந்து பிரச்சனை இல்லை. ஆளுநருடைய உரிமை என்ன, அது எவ்வளோ நேரத்தில் அந்த உரிமையை பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அது என்ன சொல்றது முற்று அடைஞ்சிரும் என்றதற்கு பல வழக்கு பல பத்தாண்டுகளாக நடந்திருக்கு. அதையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த தீர்ப்பு கொடுக்குது என்று நான் நினைக்கிறேன். அரசை தாண்டிலும் திமுகவிற்கு என்ன மாதிரியான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், இதுக்கு முன்னாடி வேற விஷயங்கள் எந்த அளவுக்கு போராடிது, இந்த விஷயத்தை எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்? நம்ம ஈக்குவல் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நம்ம இங்கே யூனியன் இங்கே கிடையாது, யூனியனும் ஸ்டேட்டும் ஈக்குவல் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சொல்றதை நிலைநாட்டும் வகையில் பல நடவடிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து, தலைவர் கலைஞர் காலத்தில் உதாரணமாக முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றும் உரிமை, நாங்களும் ஆளுநரும் எந்த வித்தியாசம் இல்லை, நீங்கள் ஏதோ டெல்லியிலேருந்து வர்றவரும் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி அந்த உரிமையை அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் பெற்றுக் கொடுத்த முதலமைச்சராக கழகத் தலைவராக இருந்தவர் போல் இன்றைக்கு நம்ம கழகத் தலைவர் நம்ம முதலமைச்சர் இந்த ஒரு கோட்பாட்டை ஆளுநர்கள் இந்த அளவுக்குள்ளதான் செயல்படணும், உங்களுக்கு அளவில்லா சக்தியோ இல்லை விருப்பமோ இல்லை முடிவு செய்கிற என்ன சொல்றது வாய்ப்போ இல்லை, நீங்கள் தனி சக்தி கிடையாது, நீங்கள் ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸ் கிடையாது என்றது நம் முதலமைச்சர் நம் கழகத் தலைவர் அனைவருக்கும் பெற்றுக் கொடுத்தது என்று வரலாற்றில் பதிவாகும்.